2 minutes வெயிட் பண்ணலாம். தென் வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ்டா பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். மிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது we will be looking at some of the major initiatives of Tamil Nadu government followed by polity. ஓகேங்களா? பாலிட்டியில எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி இல்லாம நம்ம ஜென்ரலா ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி எஸ்பெஷலி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So my dear students, there's something, one more thing. என்னன்னா நமக்கு 28th செப்டம்பர் we have the exam. சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் இந்த ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாம் வந்து செப்டம்பர் 28th வரைக்கும் தான் நடத்துவீங்களா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரேபிட் ரிவிஷன் அப்படின்ற இந்த செஷன் G2க்காக நம்ம நடத்துறது. இது செப்டம்பர் 28th வரைக்கும் தான் நடக்கும். ஆனா அதுக்கப்புறமும் எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நமக்கு நிறைய செஷன்ஸ் இதே மாதிரி 6 PM நடக்கும். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, சோ நம்மளோட செஷன்ஸ் நிறைய உண்டு. ஆனா வேற பேட்டர்ன்ல சும்மா டெய்லி நானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா எப்படி? இன்ஃபேக்ட் ஃப்ரைடே செஷன் உங்களுக்கு வேற மாடுலேஷன்ல கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இஃப் பாசிபிள் அதுக்குள்ள என்னோட ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கமிங் ஃப்ரைடே செஷன் ப்ராபப்ளி நம்மளோட ஆப்ல ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நம்ம குவிஸ் எல்லாம் அதில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுல பூல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க பூல்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ தட் வுட் பி மச் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லிட்ரஸியை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டதை பார்க்கணும். அதுலயும் நம்மளோட எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். ஓகேங்களா? சோ நம்மளோட எண்ணும் எழுத்தும் அப்படின்ற இந்த ஸ்கீம் கண்டிப்பா நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணது 2022ல. இதனுடைய டார்கெட்டட் இயர் வாஸ் 2025. ஏன்னா இந்த வருஷம் தான் நமக்கு டார்கெட்டட் இயர். அதனால இது எக்ஸாமுக்கு முக்கியம். இதனுடைய என்ன, இது எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் லான்ச் அட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அலிஞ்சிவாக்கம் அப்படின்ற பஞ்சாயத்து. இட்ஸ் பஞ்சாயத்து கார்டு அலிஞ்சிவாக்கம். இந்த இடத்துல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது என்னன்னா நம்மளோட கோவிட் டைம்ல there was a கேப் இல்லையா? அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக டு என்ஹான்ஸ் த லிட்ரஸிக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வேற இது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது 8 years வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, சில்ட்ரன். ஓகே, அண்ட் டு கிவ் ஆல் ஸ்டூடெண்ட் under 8 years in Tamil Nadu read with comprehension and basic arithmetic, okay, skills. இதுதான் இது. So basic arithmetics and reading skills. ஓகேங்களா? அண்ட் இதுல என்ன பியூட்டினா 2023-2024ல இது எக்ஸ்டெண்ட் வேலை பண்ணிருப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்டுக்குன்னா 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கு. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சக்சஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதனால நமக்கு இது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? பிரெயின் சைல்ட் ஆஃப் எஸ் மெனி திங்ஸ் அது. ஓகே, அதனால இது கொஞ்சம் முக்கியம், நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் லேண்ட்மார்க் ஸ்கீம் தான். இது வந்து இல்லம் தேடி கல்வி. இதுவுமே நமக்கு கோவிட் டைம்ல வந்ததுதான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இல்லம் தேடி கல்வி இது எல்லாமே நம்ம இந்த வாட்டி லிட்ரஸிக்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு.
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கவனிச்சிங்களா? நம்ம விரைவிலே வந்து 100% லிட்ரஸியை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க, கவனிச்சிங்களா? டிட் யூ ஆல் சாட்? நம்ம விரைவிலே வந்து தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ரீச் 100% லிட்ரஸி கூடிய சீக்கிரமே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த 100% லிட்ரஸியை நம்ம ரீச் பண்ண போறோமா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இல்லம் தேடி கல்வின்றது தமிழ்நாடு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க இன் 2021. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதை லான்ச் பண்ணாங்க. 2 hours ஈவினிங் கிளாஸஸ் பை வாலண்டியர்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப கேட்க மாட்டான், இருந்தாலும் இது ஆக்சுவலி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அதனால நம்ம இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து வாலண்டியர்ஸ் அவங்களே வந்து வீக்லி இத்தனை ஹவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பள்ளிகள் ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். வெற்றி பள்ளிகள் ஸ்கீம் இது ஆக்சுவலி 2024ல அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம், பட் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் 2025 ஃபர்ஸ்ட். இதுல முக்கியம் என்னன்னா, ஒன் ஸ்கூல் பர் பிளாக். ஒரு பிளாக்ல ஒரு ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூல்ல கிளாஸ் 11th அண்ட் 12th இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தேவையான கோச்சிங் கிளாஸஸ். ஓகே, கோச்சிங் கிளாஸ் ஃபார் ஜேஇஇ, நீட், தென் இந்த மாதிரி, அதாவது ஐஐடி, அனைவரும் ஐஐடி அடையலாம் அப்படின்ற இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்து கொண்டு வரப்பட்டதுதான் வெற்றி படிகள் பள்ளிகள் அப்படின்ற இந்த ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வானவில் மன்றம். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானவில் மன்றம், மாணவ மன்றம்னு ஒண்ணு நடத்துவாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. திஸ் மாணவ மன்றம் வாஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். இதெல்லாம் எங்க பீரியட்ல நடத்தின சில முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்க பீரியட்ல எல்லாம் இது இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் எ வெரி யூனிக் ஸ்கீம். உங்களதுல உண்டா இப்பயும் ஸ்கூல்ல எல்லாம் மாணவ மன்றம்? இது வந்து ஆக்சுவலி திருச்சியில 6th to 8th ஸ்டாண்டர்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கவர் ஆவாங்களாம். இதுல 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கவர் ஆவாங்க. இதுல ஸ்டெம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்க்ளூடட். ஸ்டெம்ன்றது என்னன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ் திங்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 100 மொபைல் லெபார்டரிஸ், ஒரு 100 வந்து மொபைல் லெபார்டரி கிட், ஒரு 100 வந்து இதுல இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இது முக்கியம். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப டெப்தா கேட்க மாட்டான், ஆனா இது என்னன்னு கேட்பான். இது ஒரு ஆப், பள்ளி பார்வை ஆப். இது ரீசெண்டா வந்தது. இது என்னன்னு தெரியுமா? பள்ளி பார்வை. Do anyone know what it is? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ப முடியாது, போன மாசம் வந்தா கூட கேட்பாங்க. இந்த பள்ளி பார்வைன்றது என்னன்னா கிளாஸ் மானிட்டரிங் ஆப். கிளாஸ மானிட்டர் பண்றதுக்குன்னே போடப்பட்ட ஒரு ஆப் இது.
எக்ஸாக்ட்லி. ட்ராக்கிங் தி ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றதை விட ட்ராக்கிங் த கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதுதான் கரெக்டானது. இது ஆக்சுவலி பைலட் பேசிஸ்ல வந்து தே ஸ்டார்டட் இன் சென்னை அண்ட் மதுரைன்னு நினைக்கிறேன். அண்ட் மதுரை and இன்னும் 4 districtல they are going to bring. I think that 4 district is சேலம், தர்மபுரி, இன்னொன்னு வந்து கிருஷ்ணகிரி, இன்னும் ஒண்ணு மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னும் ஒண்ணு மட்டும் என்னன்னு அப்புறமா சொல்றோம். ஓகே, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி. ஓகே, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல they are going to launch it now. So பைலட் பேசிஸ்ல லான்ச் பண்ணது சென்னை அண்ட் மதுரை. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்த ஆப்ன்றதுனால கேட்க சான்சஸ் உண்டு. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. சாரி ஃபார் இட். ஃபைன். இப்போ ரீசெண்டா கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நம்மளோட டிரான்ஸ்ஜெண்டர் லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியா வெல்ஃபேர் போர்டு அமைச்சது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணது நம்ம தான்ட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்டல், இட் இஸ் ஆக்சுவலி அ டெம்பரவரி ஸ்டே தான், ஒரு டெம்பரவரி ஸ்டேக்கான ஒரு ஹாஸ்டல். ஆனா இது யாருக்காகனா ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனியா நமக்கு கேட்க சான்சஸ் உண்டு. ஓகே, அதே மாதிரி நமக்கு அடுத்த முக்கியமான விஷயம் கலைஞர் கனவு இல்லம். இந்த கலைஞர் கனவு இல்லம்ன்றது என்னன்னா 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு வந்துச்சாம் ஒரிஜினலா. இது என்னன்னா குடிசை வீடே இருக்கக்கூடாது, எல்லாமே தளம் போட்ட வீடா இருக்கணும் அப்படின்றதுதான். சாய் வந்தா காமிங்கவா? ஓகே, கண்டிப்பா ஜோதி. சாய் ஃபேன்ஸ் இன்னும் இருக்கீங்க போல இருக்கேன். ஓகே, சோ கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமா 2010 லான்ச் பண்ணாரு. இவங்களோட நோக்கம் என்னன்னா குடிசை வீடு, அந்த கச்சா ஹவுஸ் சொல்றோம் இல்லையா, குடிசை வீடுன்றதே இருக்கக்கூடாது, எல்லா வீடும் வந்து கான்கிரீட் தளம் போட்ட வீடுகளாக மாற வேண்டும் அப்படின்றது கலைஞரோட கனவு இல்லமா. அதுதான் இந்த பிளான். யாரோ என்னோட போர்ட்ல எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுல என்னன்னா இது நடுவுல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா 2030 டார்கெட்டட் இயரா வச்சு லாஸ்ட் இயர் இதை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா 2024 பட்ஜெட்ல நமக்கு கிட்டத்தட்ட 3100 crores இதுக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. டார்கெட்டட் இயர் 2030. இதுல என்னன்னா 1 lakh ஃப்ரீ ஹவுஸ், அதுதான் கலைஞர் கனவு இல்லம். எல்லாமே தளம் போட்ட வீடு 1 lakh ஃப்ரீ ஹவுஸ் வந்து கொடுத்துடணும். இது எப்பனா 2025 ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும், 2030 குடிசையே இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த ஸ்கீம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2025ன்றதுனால அது வந்து ஹரியரன் 3 lakh கொடுப்பாங்கன்றது ஆக்சுவலி எப்படின்னா நம்மளோட யூனியன் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்கீமையும் இதையும் ஒன்னா இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து இடம் இருக்கு அப்படின்னா நீங்க வீடு கட்டும் போது இந்த ஸ்கீம் கீழே கொஞ்சம் சப்சிடியும் அந்த 3 lakh அமௌண்ட்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. சோ நீங்க ஒவ்வொரு பார்ட்டா கொடுப்பாங்க. நம்ம வீடு கட்டும் போது மணல் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலம் போடும்போது ஒரு அமௌண்ட், ஆக்சுவலி அமௌண்டா பெருசா கொடுக்கறது இல்ல, பொருட்களா கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸாக்ட்லி. பிஎம் ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி நான் யூனியன் ஸ்கீம்ஸ் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட யூனியன் ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த யூனியன் ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியாது. இந்த ஆவாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்கிறது நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். ஆவாஸ்னா வீடு. யூனியன் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கீம்ல ஒரு க்ளூ இருக்கும், அந்த க்ளூவை வச்சே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் யூபிஎஸ் ப்ரிப்பரேட்டரி ஆல்சோ கவலைப்படாதீங்க,
நம்ம ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு யூபிஎஸ்சிக்கு நான் திரும்ப அடுத்து செப்டம்பர் 28க்கு அப்புறம் போடும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? நமக்கு ஆக்சுவலி ஆவாஸ் யோஜனான்றது ஸ்டாப் ஆகலைங்க செல்வி. நமக்கு பேரை நேம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே யூனியனோட ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி தெரியுங்களா? இப்போ ஒண்ணு சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்கீமுமே ஸ்டாப் ஆகாது. இதான் உண்மையும் கூட. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட ஜவஹர் ரோஸ்கர் யோஜனான்னு இருக்கும். இது அப்படியே பேர் மாறி வந்துட்டே இருக்கும். ஐ ரிமெம்பர் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இதுதான் MNREGA. இப்போ எஸ் ஆர் நாட்? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி யோஜனா, கரெக்டா? ஆனா இது ஒரிஜினலா என்ன தெரியுங்களா? நமக்கு இதெல்லாம் 2007 நினைக்கிறேன் மகாத்மா காந்தி மாறினது. ஆனா இது 1957 இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் 1968 என்னவோ ஒன்று வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு ஃப்ளோல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பேர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று அடிஷனா ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா யோஜனா இருக்கும், அங்க இருப்பாங்க கிராமீண் ஆவாஸ் யோஜனா. இப்போ as he said right, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்ன்றது இப்போ நிவேதிதா. நான் சொல்றது முன்னாடியே 60s பாத்தீங்கன்னா அந்த 100 days கேரண்டி ப்ரோக்ராமுக்கு வேற ஒரு நேம் உண்டு. எனக்கு டக்குன்னு இப்ப ஞாபகம் இல்ல. இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லைங்க, IRDP கிடையாது, வேற ஒரு நேம் உண்டு. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்து அப்படியே மாறி நிறைய வந்துச்சு. நம்ம அது தனியா பார்க்கலாம். ஓகே, யூனியன் ஸ்கீம்ஸ் இப்போ தொட வேண்டாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ளோல சொல்லி கொடுக்குதுன்னா அதிகமா அழகா சொல்லி கொடுக்குறேன். டோன்ட் வரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த ஒரு யோஜனாசுமே நமக்கு ஸ்டாப்பே ஆகல. அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா வேறு நேம்ல கண்டினியூ ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசங்கள். ஓகே, இப்ப நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் எப்படி, நம்மளோட மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி மதிய உணவு திட்டமா அப்படியே பேர் மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரிதான். ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த TN ஸ்பார்க், என்னோட யூகம் கரெக்ட்னா இந்த TN ஸ்பார்க் எதுக்காகன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா AI அண்ட் கோடிங் அண்ட் ரொபோட்டிக்ஸ் இது எல்லாத்துக்காகவும் ஒரு தனி மாடியூலே வச்சிருக்காங்க. மேம் ஒன் டே தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லுங்க மேம். ஷோர் ஜெயசேனா, கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷனே வேணா கூட நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ AI கோடிங் ரொபோட்டிக்ஸ் இதை பத்தி மட்டுமே இந்த TN ஸ்பார்க் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி 6th to 9th ஸ்டாண்டர்ட் ஃபோக்கஸ் பண்ணி. இதுல என்ன பியூட்டினா, இந்த ஸ்கீமுக்கு தனி டெக்ஸ்ட் புக் இதுக்காக உண்டு. There's a separate textbook for it. ஓகே, இதான் இதுல. மற்றபடி இதை பத்தி பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, இப்ப நம்ம இன்னும் சில டேட்டாஸ் பார்த்துட்டு நம்ம பாலிட்டி போகலாம். இப்போ முதல்வர் மருந்தகம், இது பாருங்களேன். முதல்வர் மருந்தகம் திட்டம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது ஆக்சுவலி என்ன? இது Feb 24, 2025 லான்ச் பண்ணியிருக்காரு நம்பால. சரிங்களா? ஆனா ஆக்சுவலி அம்மா மெடிக்கல் ஒரு சைடு, அம்மா மெடிக்கல் இன்னொரு சைடு, யூனியன் லெவல்ல சொல்லுங்க. மோடிஜியோட மெடிக்கல் ஷாப் பேர் என்ன? மோடி மெடிக்கலா? அதுக்கு பேர் வேற ஏதோ போடுவாங்களே. பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி. பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி. ஔஷதி அண்ட் சில இடங்கள்ல வேற சில நேமும் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசமா? ரெண்டும் ஒண்ணுதானே. எஸ், ஆனாலும் நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாரு.
இதுல என்ன விஷயம்னா இதுல ஒரு 75% டிஸ்கவுண்ட் நம்மால் கொடுக்குறதுப்பா. எதுக்குன்னா ஜெனரிக் டிசீஸ், ஜெனரிக் மெடிசன்ஸ்னு சொல்லுவாங்க சிலதெல்லாம். ஓகேங்களா? அதாவது ஜெனரிக் மெடிசன் தான் என்ன சொல்றது, மக்கள் மருந்தகம் தான் எல்லாமே. ஓகேங்களா? அதாவது பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்ததும் மக்கள் மருந்தகம் தான், இவரும் அதே தான். என்னன்னா ஜெனரிக் மெடிசன்னா இந்த பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம் இருக்கக்கூடிய மெடிசன்ஸுக்கு ஒரு 75% டிஸ்கவுண்ட் ஆமா. அப்ப அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, நம்மால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட், அப்ப மிச்சம் நம்ம ஒரு 10% பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே உண்டா. இதுல என்னன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்காங்க இல்லையா, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மெடிக்கல் ஷாப், மெடிக்கல், அவங்களுக்கு 3 lakhs வரைக்குமே ஐ திங்க் சம் சப்சிடி மாதிரி கொடுப்பாங்களாம். சப்சிடி பெனிஃபிட்ஸ் உண்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் அன்பு சோலை. அன்பு சோலை ஓல்ட் ஏஜ் ஹோம். ஓகே, இது வந்து ஃபார் எல்டர் பீப்புள். ஓகே, ஓல்ட் ஏஜ்னு வந்துருச்சு, அதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெருசா நமக்கு இத டிஃபிகல்ட்டா கேட்க மாட்டான். இருந்தாலும் அன்பு சோலைனா என்ன அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர், அதுக்காக சொன்னேன். தென் தென் இ ஆட்டோ. இ ஆட்டோ டு விமன். ஓகே, இத வந்து கிளைமேட் வாரியர்னு சொல்லுவாங்க. கிளைமேட் வாரியர்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ ஆட்டோ டு விமன் கிளைமேட்டை சமாளிக்கிற அளவுக்கு, கிளைமேட் சேஞ்சை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கான ஆட்டோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆட்டோ March 8. வாட் இஸ் March 8? அன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணாங்க. வாட் இஸ் March 8? March 8 என்ன? இன்டர்நேஷனல் என்ன, வெறும் விமன்ஸ் டேயா? இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேன்னு சொல்லணும் அத. இட்ஸ் கால்ட் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. சரியா? இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், பட் அது நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லலாம். முடிஞ்சா நான் நாளைக்கு ஈவினிங் கூட, இஃப் ஐ எம் அவைலபிள் டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் ஒரு ரேபிட் ஃபயர் போடலாம். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா டைம் பத்தல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எக்ஸாம் நெருங்கக்கூடிய காரணத்தினால நான் டெய்லி ஈவினிங்ல ஃப்ரீயா இருக்கும். யூ ஆர் டிஸ்டர்பிங் மை செஷன் பேபி. நான் இதுக்கு ஆபீஸ்க்கே போயிருப்பேன். முடிச்சிட்டீங்களா? அம்மா வந்து கேட்பேன். ஓகே ஓகே, லாக் அண்ட் டோ. இட்ஸ் வெரி டஃப் டு டேக் கிளாஸ் ஃபார் யூ பீப்புள். இப்ப தெரியுதுங்களா ஏன் முடிஞ்சா போடுறேன்னு சொல்லிட்டு. மினிட் ப்ளீஸ். ஜோதி பாத்தீங்களா உங்க சாயோட அட்ராசிட்டிய? ஆல்வேஸ் த டிஸ்டர்பிங் ஃபெல்லோ. ஃபைன். ஸோ முடிஞ்சா நம்ம நாளைக்கு ஈவினிங் யூனியன் ரிலேட்டட் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ தட் வில் பி காமன் ஃபேக்டர். அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயங்களா சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்ப அடுத்தது இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீ டவுட் சோஃபா கிளியர் இல்லையா? ஓகே டன். இப்போ நம்ம பாலிட்டிக் போயிடலாம். பிகாஸ் கரெக்டா ஒரு ஹாஃப் அன் அவர் பாலிட்டி பார்த்தோம்னா பக்காவா இருக்கும். ஓகே, ஸோ பாலிட்டில இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வைஸ் பிரசிடென்ட். நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் பத்தி சில விஷயம். சரி,
ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்க்கும்போது நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவரோட ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பத்தி அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ ஆர்டிகிள் நம்பர் 63 இந்த ஆர்டிகிள் தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டட் ஆர்டிகிள். பட் இதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. இந்த வாட்டி நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் யாரு? ஹூ ஹாஸ் ஒன் த வைஸ் பிரசிடென்ட்? இங்க சொல்லுங்க. நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை ஜெயிச்சவர் யார்? சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, அவர் எதிர்த்து நின்றவர் யார்? அவரை எதிர்த்து நின்றவர் யார்? சிபி ராதா கிருஷ்ணன். ஓகே, சுதர்சன ரெட்டி. ஓகே, இதுல பியூட்டி என்னன்னா ரெண்டு பேருக்கும் இடையே வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்குமா? 100 and something. எஸ், வெரி குட். பரவாயில்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பார்த்து வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஃபைன். ஓகே, 152 கரெக்ட் தான். சரி, சுதர்சன ரெட்டி. இப்ப பியூட்டி என்னன்னா இந்த வாட்டி ஜெயிச்சவர் பேரும் ராதாகிருஷ்ணன். நம்மளோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர் பேர் என்ன? What is the name of our first vice president of India? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்ப ரெண்டு பேருமே ராதாகிருஷ்ணன்றதுனால நமக்கு ரெண்டு பேருக்கிடையே ஒரு காமனான ஒரு மேட்ச் இருக்கா? எஸ், சம்திங் இஸ் வெரி காமன் இன் போத், இல்லையா? அதனால நமக்கு இந்த வாட்டி இது கொஞ்சம் முக்கியம் தான். வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்ம ஓரளவுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டிகல் 63 என்ன சொல்லுதுன்னா, there shall be a president. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, இவர் ஒரு டம்மி. பிரசிடென்ட் இருக்கும்போது இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு எந்த விதமான வேலைகளும் தனியாவே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சும்மாவே சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவுக்கு சேர்மேன் வேலையாவது நீ போய் பாருப்பான்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்துருவோம். அப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்கும்போது பிரசிடென்ட் இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு எந்த வேலையும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஏன் மேம் வைஸ் பிரசிடென்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும்ன்றது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட விஷயம். அண்ட் அது எந்த ஆர்டிகிள்ல சொல்லி இருக்குன்னு கேட்பாங்க. இட் இஸ் ஆர்டிகிள் நம்பர் 63. ஸோ ஆர்டிகிள் 63 என்ன? there shall be a vice president for India. Are you clear? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் நான் சொன்னேன் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவோட சேர்மேனா இருப்பாருன்னு. இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்குன்னா ஆர்டிகிள் நம்பர் 64. ஆர்டிகிள் 64ல வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவுக்கு சேர்மேனா வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ராஜ்யசபா சேர்மேனா வேலை பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லோக்சபா ஸ்பீக்கருக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ, பவர் அண்ட் டியூட்டி, அது அத்தனையுமே இவருக்கு உண்டு. Are you clear? So பிரசிடென்ட்டுக்கு உள்ள பவர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உண்டான்னு கேட்டா கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் ஆகிய நான் ராஜ்யசபாவுக்கு சேர்மனா தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்படி வேலை பார்க்கும்போது ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அத்தனையுமே எனக்கு உண்டு. அப்போ ஒரு ஸ்பீக்கருக்கும் சேர்மன் சொல்லக்கூடிய எனக்கும் உள்ள ஒத்துமைகள் என்னன்னா, ஸ்பீக்கர் இஸ் த ஹெட் ஆஃப் லோக்சபா அண்ட் சேர்மன் இஸ் த ஹெட் ஆஃப் ராஜ்யசபா. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த அவைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அவைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவர் மேக் பண்ணலாம். அவையினுடைய ஒழுக்கம் டெக்கோரம்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கோரமை இவர் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அவைக்கான டெக்கோரமை இவர் மெயின்டைன் பண்ணலாம். யாரையாவது ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவலில் டிஸ்குவாலிஃபை தகுதி நீக்கம் செய்யணும்னா இவர் செய்யலாம். அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லால சேர்மேனும் தகுதி நீக்கம் செய்யலாம். இப்படி ஸ்பீக்கருக்குள்ள அத்தனை பவர்ஸும் சேர்மேனுக்கு உண்டு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, ஸ்பீக்கர் இஸ் பேசிக்கலி எம்பி,
chairman is not an MP, rather he is a vice president. Are you clear? அது மட்டும் இல்லாம இவருக்கு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ல இவர் தலைமை தாங்கலாம். ஹி ஹெட் ஜாயிண்ட் சிட்டிங். ஆனா இவருக்கு அப்படி ஒரு பவர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சோ ஜாயிண்ட் சிட்டிங்ல இவர் தலைமை தாங்கலாம், இவர் ஜாயிண்ட் சிட்டிங்ல தலைமை தாங்க முடியாது. ஆர் யூ கிளியர்? ஃபைன். இப்ப இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கும் காஸ்டிங் ஓட்டுன்ற பவர் உண்டு. காஸ்டிங் ஓட்டுனா என்னன்னு நான் சொல்றேன். ஏதேனும் டை ஏற்பட்டா, ஒரு முடிவு எடுக்கும் போது 50-50 நின்றுடுச்சு அப்படின்னா, அப்ப என்னுடைய ஒப்பீனியனை போட்டு அதை ஜெயிக்க வைக்கலாம், தோக்க வைக்கலாம். அதை காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இதே பவர் இவருக்கும் உண்டு. இந்த பாயிண்ட் என்னன்னா, ஸ்பீக்கர் அடிப்படையா ஒரு எம்பி, எனக்கு காஸ்டிங் ஓட் பவர் கொடுக்கறது நியாயம். ஆனா சேர்மேன் எம்பியே கிடையாது. இருந்தாலும் சேர்மேன் என்ற காரணத்தினால அவருக்குமே அந்த அதிகாரம் உண்டு. புரிஞ்சுதுங்களா? எம்பியே இல்லைனாலும் ஓட்டிங் அதிகாரத்தை பெற்றவர் இவர். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தீஸ் டூ? இப்போ சரி மேம், வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்ன மேம் தகுதி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மேம், a doubt, can president remove prime minister? president can remove prime minister. எப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரை ரிமூவ் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. லோக்சபால நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டாலோ அல்லது பட்ஜெட் நேரத்தில் பட்ஜெட் நிராகரிக்கப்பட்டாலோ, if the budget is not passed அப்படின்ற சினாரியோலயோ அல்லது, ஓகே, பொதுவாக நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா a normal one, my dear students, ஹரியதன், லாவண்யா, இதெல்லாம் வந்து நார்மல். லூசிங் மெஜாரிட்டி, லூசிங் மெஜாரிட்டின்றது காமன். ஆனா அதை தாண்டி சில விஷயங்களுக்கு இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லூசிங் மெஜாரிட்டின்றது தான் இந்த பாயிண்ட், நோ கான்பிடன்ஸ் மோஷன். பட்ஜெட் பாஸ் ஆகலனாலும் சரி, அப்படி இல்லைன்னா the year's first addressன்னு சொல்றோம் இல்லையா, வருடத்தினுடைய முதல் அட்ரஸ், பிரசிடென்ட் ஓப்பனிங் அட்ரஸ் பேசி வைப்பார். இந்த அட்ரஸ்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு நெகட்டிவ் ஓட் விழுந்தா கூட பிரசிடென்ட் நினைச்சா பிரைம் மினிஸ்டர் ரிமூவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அது கிளியர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது மேபி நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மேம், நெகட்டிவ் ஓட்டு விழுந்தா என்ன மேம்? ஏன்னா வருஷத்தினுடைய முதல் அட்ரஸின் போது அரசாங்கத்தினுடைய கொள்கை, கவர்மெண்ட் பாலிசிஸை தான் பிரசிடென்ட் போய் படிச்சு காமிப்பாரு. அப்ப கவர்மெண்ட் பாலிசிக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிதான் நெகட்டிவ் ஓட் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பாலிசி பிடிக்கலன்னா அப்ப எனக்கு பிரைம் மினிஸ்டர் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த நெகட்டிவ் ஓட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு நோ கான்பிடன்ஸ் மோஷன். அப்ப பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல சார், மக்களுக்கு இது வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷனுக்கு சமமானதுன்னு சொல்லி, ஆனா என்னன்னா இம்மீடியட்டா ரிமூவ் பண்ண மாட்டார், ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஆல்டர்னேட்டிவ் பாலிசி சப்மிட் பண்றீங்களா அல்லது நம்பிக்கை தீர்மானம், கான்பிடன்ஸ் மோஷன் சொல்லுவாங்க, கான்பிடன்ஸ் மோஷன் ஜெயிச்சு காமிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? So this is the provision. Actually இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா it's not a constitutional word. Okay, pleasure of presidentல ரிமூவ் பண்ணுவாரா? எஸ், ஆக்சுவலி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 75 எடுத்தீங்கன்னா சப் கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்குன்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் சரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சரி பதவி காலம், டியூரேஷன் அப்படின்றது என்னன்னா பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் தான். பிரசிடென்டினுடைய நம்பிக்கை உள்ளவரை அவங்க பதவியில் இருக்கலாம். அந்த பிரசிடென்டினுடைய நம்பிக்கை என்பது மக்களின் நம்பிக்கை உள்ளவரை, அன்டில் பீப்புள் ஹோல்ட் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. மக்கள் எப்படி வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மக்கள்னா மக்கள் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. இதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் அப்படின்னா, அன்டில் த லோக்சபா ஹோல்ட் கான்பிடன்ஸ். யூபிஎஸ்சில ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேரடியா ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்க மாட்டான், இன்டைரக்டா கேட்பான். ஆனா 90, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி. 50% ஸ்டூடெண்ட் அதை ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்க மாட்டாங்க.
மிச்ச 50% ஸ்டூடெண்ட் அவங்க இன்டைரக்டா கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்களேன், லோக்சபாவோட நம்பிக்கை உள்ளவரைன்னு கொடுத்தா கண்டுபிடிக்க தெரியற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான்ட்டு ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. இப்ப உங்களுக்கு புரியுது இல்லையா? பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன காரணம்? பீப்புளோட நம்பிக்கை உள்ளவரை. பீப்புளோட நம்பிக்கைன்றது லோக்சபாவின் நம்பிக்கை உள்ளவரை. இப்ப லோக்சபா நம்பிக்கைன்னு சொன்னா கரெக்ட்னு போட்டுருவாங்க. இதே பீப்புள்னு சொன்னா அதை தப்புன்னு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வந்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. Who will give negative vote, ma'am? Opposition party members. நல்ல கொஸ்டின். இப்ப பொதுவா செல்வி, லோக்சபால 543 மெம்பர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் சொல்றேன். இந்த 543 மெம்பர்ஸ்ல என்ன ஆகும்னா, சப்போஸ் லெட் அஸ் அஸ்யூம் பிஜேபி நானு, ஓகே, என்கிட்ட ஒரு 380 எம்பி இருக்காங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் தான் டான். ஏன்னா எனக்கு தேவை 50% +1. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 273 இருந்தாலே போதும். ஆனா என்கிட்ட 380 இருக்கு. அப்ப இந்த நெகட்டிவ் பாஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஆனா சப்போஸ் இப்படி இல்லாம அந்த 543ல பிஜேபி நான் ஒரு 230 வச்சிருக்கேன். சந்திரபாபு நாயுடு ஒரு 50 வேணா ஒரு 20 வச்சிருக்காரு. தென் பிஆர் நிதிஷ்குமார்ஜி அவர் ஒரு 30 வச்சிருக்காரு. அண்ட் தென் மற்றதெல்லாம் மற்றவங்க வச்சிருக்காங்க. இப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கூட்டணி அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்ப எந்த நேரம் வேணாலும் இவங்க 2 பேரும் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போக சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நாட்? இன்னைக்கு ஓகேன்றவங்க நாளைக்கே கூட எனக்கு உங்களை பிடிக்கல மேடம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி சினாரியோல தான் அந்த நெகட்டிவ் ஓட்ஸ்ன்றது பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இவங்களுக்கு ஆசை வரலாம்ல. இவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்களே தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா? ஏன் நான் ஒரு 1 இயர் பிரைம் மினிஸ்டரா இருக்கேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க, நீங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் சாத்தியம். கோயிலேஷன் கவர்மெண்ட் இஸ் கால்ட் ஹங் பார்லிமெண்ட்னு படிப்பீங்க, தொங்கு பாராளுமன்றம்னு படிப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னைக்கா இருந்தாலும் தொங்கிட்டு தான் இருக்கும், என்னைக்கு வேணாலும் உடையலான்ட்டு அதுக்கு சென்ஸ். த எக்ஸாக்ட் மீனிங் இஸ் தட். ஓகே, ஆர் யூ கிளியர்? என்னோட பாலிட்டி கிளாஸ் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. பட் நியூ லேர்னர்ஸ், ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா நீங்க டக்குன்னு டவுட் கேட்டீங்க, ஸோ ஐ வென்ட் இன் டெப்த் ஆஃப் பாலிட்டி. ஸோ ஆர் யூ ஓகே? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா ரெகுலரா என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், அவங்களுக்கு என் ஃப்ளோ தெரியும். புது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்களா சொல்றேன். தென் ஓகே, ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? ஃபைன். ஆக்சுவலி இது ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட். இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை வந்து எம்சிக்யூவா பார்க்கலாம். குரூப் 2க்கு பாலிட்டியில எது மேம் இம்பார்ட்டன்ட்? குரூப் 2ல பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேயா, பார்லிமெண்ட், இது 2 கண்டிப்பா. ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கடுத்து கன்சியூமர் ரைட்ஸ், ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கண்டிப்பா கேட்பான். ஆர்டிஐ, லோக்பால், லோகாயுக்தா. உங்களுக்கு அதுக்காக தான் நான் என்னோட டெலிகிராம்லயே வந்து குவிஸ் போட்டேன் லோக்பால் லோகாயுக்தா பத்தி. ஏன்னா என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீ லேர்னர்ஸ்க்கு வந்து குவிஸ் போட்டிருக்கோம். நீங்க அதுல இருந்து கூட நீங்க ஓரளவுக்கு அந்த டிராஃப்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாலிட்டி வந்து அந்த 10 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் இது பாத்தீங்கன்னா போட்டுரு. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? சரி, வைஸ் பிரசிடென்ட் பத்தி இன்னும் சிலது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிசனா இருக்கணும், அண்ட் ராஜ்யசபால மெம்பர் ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. சரிங்களா? ஸோ ராஜ்யசபால மெம்பர் ஆகக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஆள் மட்டும்தான் எலெக்ஷன்ல நிக்கவே முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்ன ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு 20 மெம்பர்ஸ், ஓகே,
எலக்டோரல் காலேஜ், வாக்காளர் குழுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து 20 மெம்பர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணணும் பேரை. அடுத்து இன்னொரு 20 மெம்பர்ஸ் அதே எலக்டோரல் காலேஜ்ல இருந்து ரீப்ரப்போஸ் பண்ணணும். அதாவது முன்மொழிதல் வழிமொழிதல்னு சொல்லுவாங்க. இது எல்லா எலெக்ஷன்லயுமே உண்டு. ஓகேங்களா? இதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 50-50. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 20-20னா பிரசிடென்ட்டுக்கு 50-50. ஓகே, இது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா மேம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஆக்சுவலி ஆர்பிஏ ஆக்ட்ல இருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஆர்பிஐ கூட சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. 20 ப்ரப்போசஸ் 20 செகண்டார்ஸ். ஓகே, எஸ், பிரசிடென்ட்டுக்கு 50-50, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 20-20. இப்போ இந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் இருப்பா? எலக்டோரல் காலேஜ்ல யார் இருக்கா? சிம்பிள், எம்பி ஆஃப் ராஜ்யசபா, எம்பி ஆஃப் லோக்சபா, அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். ராஜ்யசபால இருக்கிற எம்பி, லோக்சபால இருக்கிற எம்பி 2 பேரும் ஓட்டு போடுவாங்க. மேம் ஸ்டேட்ல இருந்து வந்து ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இதை வச்சு அப்படியே பிரசிடென்ட் ஒரு கம்பேரிசன் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் ரிவிஷனுக்காக உங்களுக்கு சொல்றேன். எலெக்டட் எம்பி ஆஃப் ராஜ்யசபா, elected MP of Lok Sabha, elected MLA, elected MLA of Delhi, Pondi, Jammu and Kashmir, elected MLA of the state. இவங்கெல்லாம் தான் எலக்டோரல் காலேஜ் ஃபார் பிரசிடென்ட். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தை எலெக்டட், அப்போ எம்பின்னு சொல்லும் போது 2 வகையான எம்பிக்கள் இருக்காங்க. எலெக்டட் எம்பி, நாமினேட்டட் எம்பி, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நியமனம் செய்யப்பட்டவங்க. இந்த நாமினேட்டட் எம்பின்றது ராஜ்யசபால ஒரு 12 எம்பி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இளையராஜா சார்லாம் நாமினேட்டட். லோக்சபால பாத்தீங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியன். இப்ப இந்த ப்ரொவிஷன் நமக்கு கிடையாது. 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வழியா அதை எடுத்துட்டோம். இப்ப 12 ராஜ்யசபா எம்பி மட்டும் தான் நாமினேட்டட். இவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியுமானா நோ. ஆனா இதே ஆட்கள் இதுல ஓட்டு போட முடியுமான்னு கேட்டா எஸ். இதுக்கு எஸ், இதுக்கு நோ. புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அதே மாதிரி இன்னொன்னு, வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றது. இவங்களை ரிமூவ் பண்றது பத்தி எதுல மேம் சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகிள் நம்பர் 67ல சொல்லியிருக்கு. இவங்களை ரிமூவ் பண்றதா இருந்தா ராஜ்யசபாவில மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகி இந்த லோக்சபா அக்ரி, அக்ரி அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னா வாய்ஸ் ஓட்லயே, வாய்ஸ் ஓட் மூலமா ஓகேப்பா அப்படின்னு சொன்னாலே போதும், வைஸ் பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ். தட்ஸ் இட். இந்த வாட்டி வந்தவர் 15வது வைஸ் பிரசிடென்ட். ஓகே, நம்மளோட பிஃபோர் ஸ்கேண்டல் இஷ்யூல பிரசிடென்ட் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ரிமூவ் பண்ணாங்களா மேம்? பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணாங்களான்னு கேக்குறீங்களா ரம்யா? இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரையும் வந்து பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணல, அவங்களே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணா அசிங்கம்னு சொல்லிட்டு அவங்களே ரிசைன் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹிதயதுல்லா. இந்த ஹிதயதுல்லா ஏன் முக்கியம்னா, இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்க, பிரசிடென்டா இருந்திருக்க, வைஸ் பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. ஓகே, அதனால இவர் மட்டும் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது கூட வேற ஏதாவது சொல்லணுமான்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிட்டேன்.
இவரோட பதவிக்காலம் இருக்கட்டும். இவருக்கு டேர்ம்னு பாத்தீங்கன்னா 5 years. ஓகே. அண்ட் இவரை வந்து ரிமூவல் போது பாத்தீங்கன்னா இவர் எப்ப வேணாலும் he can resign to president also. பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி when he does the task of when he act as president, பிரசிடென்டா இவர் வேலை செய்யும் போது he can't sit as the chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவின் சேர்மனா இருக்க முடியாது. சரிங்களா? சோ பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணும்போது ராஜ்யசபா சீட்ல உட்காரக்கூடாது. இது முக்கியமான பாயிண்ட். அந்த நேரத்துல ராஜ்யசபா வேலையை யார் பார்ப்பாங்கன்னா டெப்டி சேர்மன் போய் பார்ப்பாங்க. ஓகே, கிளியர்? நோ கன்சிக்யூட்டிவாலாம் இல்ல சங்கர், கன்சிக்யூட்டிவா இல்ல. பட் ஆக்சுவலி சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஹிதயத்துல்லா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஒர்க் பண்ணும்போது என்ன இருக்கும்னா பிரசிடென்ட் இறந்து போயிடுவார். இறந்து போனோன்னு வைஸ் பிரசிடென்ட் விவி கிரி வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஆக்ட் பண்ணுவார். இவங்க இமீடியட்டா ரிசைன் பண்ணிடுவார். ஏன்னா நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போதேன்ட்டு. அப்ப அந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்கும். எது? பிரசிடென்ட் போஸ்ட். பிரசிடென்ட் போஸ்ட் எப்பவுமே வேக்கண்டா இருக்க கூடாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லியிருக்கு. ஆனா வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா யார் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஒரு லூப் ஹோல் அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் பிரசிடென்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது சீனியர் ஜட்ஜ் வந்து அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தையே கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணி இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்ப பிரசிடென்டா உட்கார்றாரு. அப்ப வந்தவர் தான் ஹிதயத்துல்லா. இதுதான் இந்த சம்பவம். அதனாலதான் இது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம். பிரசிடென்டா உட்கார்ந்துட்டு போயிருப்பார் ஒரு 2 months என்னவோ. அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பார் சீஃப் ஜஸ்டிஸ் ஒர்க் முடிச்சிட்டு வந்தோட. So he has been the chief justice, he has been in the judiciary, he has been in the executive. ரெண்டு பதவியிலுமே அவர் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகே, அதனால நமக்கு quite an eminent person. Fine. So are you all clear now? Fine. So next session நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். முடிஞ்சா நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். அப்படி நாளைக்கு ஈவினிங் முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் வில் பி ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்? த சேம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்தணும். விப் பண்றவங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனோ அல்லது அவங்கள பத்தி ஒரு சட்டம் ஸ்டாட்யூட்டரின்னு சொல்லுவோம். ஸ்டாட்யூட்டியோ கிடையவே கிடையாது. தே ஆர் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, தே ஆர் நாட் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களா? இது வந்து நம்ம யூகே நாட்டை பார்த்து நம்ம அடாப்ட் பண்ண ஒரு ப்ரொவிஷன். விப் பண்ற அந்த பதவி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் கண்காணிக்க, அந்த ஒழுக்கத்தை கண்காணிக்க நம்ம வந்து ஒரு ஆளை விப்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். Will it not overpower the MPs or MLA? No, 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 no. To maintain the political parties decorum. யோசிச்சு பாருங்களேன், இப்ப 50 MP இருக்கீங்க. இந்த 50 MP-ய கொண்டு போறதுக்கு ஒரு தளபதி வேணாமா? ஃபார் எக்ஸாம்பிள், if there is a troop, I need a commander. I am the head of the troop, but the head is at some place. So I will make a commander along with you. ஆமாவா இல்லையா? ஒரு ட்ரூப்பை நான் வந்து சண்டைக்கு அனுப்பும்போது நான் கமாண்டரை கூட அனுப்புவேனா இல்லையா? தளபதி அனுப்புவேன்ல, பார்த்துக்கோ ட்ரூப்பை, ஏதாவது அப்படி இப்படி பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லு, அனுப்புவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த விப். He go as per my instructions. நம்ம கட்சி கொள்கையை தாண்டி ஒரு MP நடந்தாலும் எனக்கு சொல்லு அப்படின்றவங்க தான். So he is indirectly a sort of a spy. Ma'am, please say about any president rule in our Tamil Nadu. Yes, many at a time.
தமிழ்நாடு இஸ் வெரி குவைட் ஃபேமஸ் ஃபார் பிரசிடென்ட் ரூலுங்க. தடுக்கி விழுந்தா பிரசிடென்ட் ரூல்லாம் நடந்திருக்கு. கலைஞர் பிரசிடென்ட் ரூல், அகைன் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல். அது பத்தி நான் இன்னும் வாட்டி சொல்றேன். ஓகே, so now we don't have time. அதனால how many times so far? I think 3 time perfect, 4 timeன்றது 3 time நினைக்கிறேங்க சங்கர், 4 time கிடையாது, 3 time தான். கலைஞர் எம்ஜிஆர் பீரியட்ல ஒரு வாட்டி, இல்ல 4 டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பீரியட்ல ஜானகி ராமகிருஷ்ணன் பீரியட்லயுமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க, அது கவர்னர் ரூல்னு சொல்லணும். சி நமக்கு வந்து கவர்னர் ரூல்னு ஒண்ணு நடந்துச்சு, அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ராஜாஜி பீரியட்ல எல்லாம் உண்டு. சரி, நம்ம கிளாஸ்ல நடத்தின அந்த கண்டென்ட் இங்க கொண்டு வராதீங்க. அவர் பிரசிடென்ட் ரூல் பத்தி கேக்குறாரு, தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஐ திங்க் ஜானகி ராமச்சந்திரன் அவர் பீரியட்ல ஐ திங்க் ஐம் ஷூர் 4 டைம்ஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லக்கூடாது, தப்பா சொல்லிடக்கூடாது. ஸோ ஐ கிவ் யூ அ பர்ஃபெக்ட் டேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. இந்த விப்ன்றது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் தனித்தனியா இருப்பாங்க. அண்ட் இந்த விப்போட மேஜர் ரோல், இந்த விப்லயும் 3 டைப் ஆஃப் விப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் விப்னு ஒருத்தர் உண்டு, செகண்ட் லைன் விப்னு ஒருத்தர் உண்டு, தேர்ட் லைன் விப்னுலாம் உண்டு. இது வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சிக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தனியா பார்க்கலாம். ஓகே ஃபைன். எனி டவுட்ஸ்? 1976, 80, 88 அப்ப எம்ஜிஆர் இறந்தோன்னு ஒரு வாட்டி, கலைஞர் ஒரு வாட்டி, ஜெயலலிதா ஒரு வாட்டியா? கலைஞர் டைம்லயே 2 வாட்டி போடல பிரியா? $75, $80, $88, $91 இருக்கேப்பா. 1975 ஒரு வாட்டி, 1980 ஒரு வாட்டி, 1988 ஒரு வாட்டி, 1991 ஒரு வாட்டி. 4 வாட்டி. நான் தான் சொன்னல, அதனால 4 வாட்டி தான். கரெக்ட் தான். இது வந்து ஐ திங்க் ராஜீவ் காந்தி. ஓ சுதர்ஷன், என்னோட விப்பா நீங்க. ஓகே ஓகே. இது வந்து நம்மளோட நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல நம்ம மிஸ் ஆக்ட் எல்லாம் போட்டு இந்திரா காந்தி பயங்கரமா காலி பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. ஓகே, அண்ட் 80 வந்து ஐ திங்க் எம்ஜிஆர் பீரியட் நினைக்கிறேன். அண்ட் இல்ல 88 தான் ஜானகி ராமச்சந்திரன் அவங்க பீரியடு. அண்ட் எம்ஜிஆர் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ற பீரியட் நினைக்கிறேன் 80, கலைஞருக்கு அடுத்து. ஓ என்னோட பலவிப்பு கிளாஸ் உள்ளதான் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸோ எல்லா விப்பும் இப்ப தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ வில் பி த சீஃப் விப். சங்கர் நீங்களும் என்னோட ஸ்டூடெண்டா? ஐ மை ஸ்டூடெண்ட்? இல்ல அவங்க எல்லாம் உண்மையாவே என்னோட அலம் ஸ்டூடெண்ட். ஓ அப்படிங்களா? ஓகே, தென் ஐ திங்க் அப்போ உங்க எல்லாருக்குமே விப்பு பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஃபைன். PCM 13. Okay, fine. Thank you, my students. So again, I'll catch you on Friday. Neither tomorrow, if possible, I'll give a session for UPSC. Oh, that's great. இன்னும் பெண்ண பத்திரமா வச்சிருக்கீங்க. சீக்கிரமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ரிலிமினரி கிளியர் பண்ணணும். சீக்கிரமே நம்ம யூபிஎஸ்சிக்கான MCQ அண்ட் ரிவிஷன் செஷன்ஸுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவுமே அட்டென்ட் பண்ணுங்க. அதுவுமே உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி போடுறோமோ வில் பி ஸ்டார்டிங் ஃபார் யூபிஎஸ்சி. பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே ஒண்ணுதான். நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ லாவண்யா. I request you people to drop your feedbacks in the group so that many students will know about our session. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்றாங்க, மேம்
உங்க கிளாஸ் நல்லா இருக்கானா உங்க கிளாஸ் பத்தி யாருக்குமே தெரியல மேம்னு நானாவா தெரிய வைக்க முடியும்? நீங்களாம் தான் தெரிய வைக்கணும். அதனால அது உங்க ஆப்ளிகேஷன் தான் இல்லையா? நீங்க என்கிட்ட ஃபீல் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. So I need all your support. Thank you so much. I'll catch you neither tomorrow or on Friday. Okay? Thank you.